அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிருந்து அழகு 6 குலம் பார்க்கலாம். இங்கே கோலேருந்து நோ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை இணைக்கிறோம். இந்த எழுத்துக்களை கோலேருந்து நோ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை இணைக்கிறது மூலயமா இந்த சிறுவன் இந்த சின்ன சின்ன குன்றுகள் மேலே நடந்து சென்று இந்த பழமரத்தை அடையிறத நாம் உதவுகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இங்கே இக்கு ஓ சேர்ந்தா கோ, இங்கு ஓ சேர்ந்தா ngோ. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் அந்த மெய் எழுத்துக்களையும் அதோடைய உயிர் எழுத்து சேரும்போது ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாது. அப்போ இதில் விடுபட்ட எழுத்துக்களை நம்ம அதை கூடவே எழுதிக்கிட்டே வரும். இங்கே இந்த படத்துக்கு உண்டான எழுத்தை நம்ம வட்டம் போட்டு அந்த எழுத்தை எழுதுகிறோம். இது சோளம், அப்போது சோ. இது மோதிரம், அப்போ 3 எழுத்தை வட்டம் போட்டு எழுதுகிறோம். தோசை, தோ. கோலம், கோ. போர்வை, போ. அதே மாதிரி இங்கே எழுத்துக்களை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் போட்டு அந்த எழுத்துக்களை கீழே இருக்கிற கட்டங்களில் சரியாக நிரப்புகிறோம். இந்த எழுத்துக்கள் என்னென்னா ரோ, நோ, டோ, லோ, லோ, நோ, நோ, ஓ, ரோ. இதுதான் அந்த எழுத்துக்கள். அடுத்தது படித்து பார்ப்போம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் இருக்குது. இந்த எழுத்துக்களை எல்லாம் இணைச்சி சொல்ல படிச்சுட்டு கீழே இருக்கிற படத்துக்குண்டான எழுத்துக்களை இணைச்சி எழுதுகிறோம். சோறு, தோரணம், மோதிரம். அடுத்தது தொலைநோக்கி, போர்வை, கோதுமை. இங்கே ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்கான். அடுத்தது இங்கே படிப்போம் விடுபட்ட சொல்லை எழுதுவோம். அதாவது கோழி, 2 கோழி, திண்ணையில் 2 கோழி. போர்வை, வண்ணப்போர்வை, கடையில் வண்ணப்போர்வை. அப்போ அதே மாதிரி எழுதும்போது இங்கே தோசை, வட்ட தோசை, தட்டில் வட்ட தோசை. சோளம், விளைந்த சோளம், வயலில் விளைந்த சோளம். இங்கே இணைத்து எழுதுவேன். இந்த எழுத்துக்களை நம்ம இணைச்சி எழுதுகிறோம். இந்த கோ என்ற எழுத்தோட இந்த டி, கொடி, நொடி, பொடி. இங்கே மொட்டு, கொட்டு, சொட்டு. இது கோழி, தோழி. இங்கே மோர், போர். இது சோழன், தோழன். அடுத்தது பறவைகள், கிளி, பொன்வண்டு, வான்கோழி, மயில், பச்சோந்தி, கொக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. இதில் கண்ணை கட்டி முடிக்கிறது கிளி தான். கிளி கண்ணை மூடிட்டு 1 2 3 சொல்லும்போது மற்ற பறவைகள் எல்லாமே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, பறவைகளும் விலங்குகளும். இப்போ அதை கண்டுபிடிக்குது. தோகை காட்டி கொடுத்தது இதோ மயில்னு சொல்லுது. அடுத்து ஒற்றை காலில் நிற்பவன் நீதான். ஒற்றை காலில் நிற்கிறது கொக்கு. அடுத்து மினுமினுக்கும் உன்னை தெரியாதா நீதான் யார். அப்போ மினுமினுக்குன்னு சொல்கிறது பொன்வண்டு. கொண்டை காட்டி கொடுத்தது வெளியே வா அப்படின்னு வான்கோழியை பார்த்து கூப்பிடுது. அப்போ ஒருவரை காணவில்லை, அவர் எங்கே போனார்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த காணாமல் போனவர் பச்சோந்தி. ஏன்னா பச்சோந்தி அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடலுடைய நிறத்தை மாற்றிப்பார். அதனால தான் அதுக்கு காணும். அப்போ அது யாருன்னா பச்சோந்தி. அடுத்தது இந்த உரிய எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகிறோம். சிறிய பூசணி கொடியில் உள்ளது. அப்போ பெரிய பூசணி கூடையில் உள்ளது. கூட்டின் உள்ளே குருவி குஞ்சுகள் உள்ளன, கூட்டின் வெளியே குருவி உள்ளது. மேசையின் மேல் புத்தகம் உள்ளது, மேசையின் கீழ் பந்து உள்ளது. அடுத்தது படிப்போம் எழுதுவோம். இங்கே இருக்கிற எழுத்துக்கெல்லாம் படிக்கிறோம், வார்த்தைகளை படிக்கிறோம். அடுத்தது அன்பு பரிசு. இது ஒரு கதை. அதாவது ஒரு கடிகாரம் இருக்குது. அதை பாபு அப்படின்றவங்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறான். ஆனால் அம்மா ஓடாத கடிகாரம் எதுக்கு, இதை தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாபு கிட்டே கொடுத்து அனுப்புகிறாங்க. பாபு அதை எடுத்துகிட்டு போகிறான். ரொம்ப நேரம் கழித்து திரும்ப வரான். திரும்ப அதை அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறான். அம்மா இந்தாங்க உங்களுக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு கொடுக்குறான். அம்மாவும் அதை வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி இது நீயா செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறான். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை சுவற்றில் மாட்டி வைக்கிறாங்க. இப்போது பாபுக்கு வருத்தம் இல்லை. ஏன் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. பாபு அம்மாவுக்கு கொடுத்த பரிசை பாருங்கள் அவங்களுக்கே புரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அந்த கடிகாரத்தில் 1 2 3 4 எண்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் எலியை வரைஞ்சிருக்கிறான். நடுவில் அந்த முட்கள் இருக்கிற இடத்துல பூனையோட முகத்தையும் அதனுடைய மீசை வர மாதிரி அவன் வரைஞ்சிருக்கிறான். அப்போது இந்த அம்மாவுக்கு கிடைத்த பரிசு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அம்மா செய்ததா, கடையில் வாங்கியதா, பாபுவே செய்ததா அப்படின்னா அது பாபுவே செய்தது. அடுத்தது இங்கே நாங்களே படிப்போம். இதுவும் ஒரு சிறிய கதை பகுதி மாதிரி தான். அதாவது கரக்கரக் என்ற சத்தம் கேட்டது. வெண்மதியிடமிருந்து 5 அடி தொலைவில் ஒரு மேசை இருந்தது. மேசையின் அடியில் இருந்துதான் சத்தம் வந்தது. அவள் குனிந்து பார்த்தால் அங்கே ஒரு எலி இருந்தது. இப்போதெல்லாம் இந்த எலி அடிக்கடி வருகிறது. எலியின் அருகில் வெண்மதியின் படக்கதை புத்தகம் இருந்தது. இரவு படித்துவிட்டு அப்படியே அங்கு வைத்து விட்டால் அப்புத்தகத்தை எலி கடித்து விடுமோ என்று பயந்தாள். தன் பையிலிருந்து 1/2 அடி அளவுகோலை எடுத்தால் மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது, ஆனால் பயந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தாள். எலிக்கு அருகில் அளவுகோலை எறிந்தால் எலி அடித்து
பிடித்து ஓடியது. மகிழ்ச்சியோடு படக்கதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள். இப்போ இதில் கேள்வி என்ன? தொடருக்கு பொருத்தமான படம் எது? மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால்னா அப்போ இதுதான் சரியான படம் அதுக்கு. அடுத்தது எலியின் மீது அடிப்படாதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெண்மதி அந்த எலியை அடிக்கக்கூடாதுன்னு நினச்சான். அதனால தான் எலி மேலே அடிப்படலை. அவள் எலி மேலேயே அடிக்கலை, எலிக்கு அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கு பக்கத்தில் தான் அவனுடைய அளவுகளை வீசுகிறான். அப்போ அடிப்படாததுக்கு காரணம் என்னென்னா, வெண்மதி அடிக்க நினைக்கவில்லை அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது மழை நீர். இது நம்ம பாடப்பகுதியில் வர ஒரு பாடல். மழை நீர் வீணாய் போகுதே அப்படின்னு ஒரு பாடல் இது. இதில் கேள்வி என்னென்னா, இப்பகுதியில் இடம்பெற்ற பறவைகள். இதில் இடம்பெற்றிருக்கிற பறவைகள் குருவியும் கொக்கும். இப்பகுதியில் இடம்பெற்ற நீர்நிலைகள் என்ன இதில் வந்துடுதுன்னா, குளம், ஏரி. பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து மகிழ என்ன தேவை? பறவையும் விலங்குகளும் மகிழ்ந்து வாழ மழை தேவை. எதை உயர்வாய் எண்ண வேண்டும்? எதை உயர்வாய் எண்ண வேண்டும்னா, மழை நீரை உயர்வாய் எண்ண வேண்டும். அடுத்தது இது ஒரு செயல்பாடு. அதாவது கொம்பு மட்டுமா காலுமா அப்படின்னு ஒரு செயல்பாடு வரும். அதுதான் இங்கே சேவல், இதுக்கு கொம்பு. கோழிக்கு கொம்பும் காலும் வரும். சோளமுக்கு கொம்பு காலு. அதேமாதிரி தோசை கொம்பும் காலும் வரும். மோதிரமுக்கும் இங்கேயும் கொம்பும் காலும் வரும். தோரணமுக்கும் கொம்பு கால். தேங்காய்க்கு கொம்பு மட்டும்தான் வரும். தேங்காய்க்கு. கேழ்வரகுக்கு கொம்பு மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நம்ம செயல்பாடு செய்வோம் புத்தகத்தில். அந்த செயல்பாடு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2 எறும்புகள் பேசிக்கொள்ளுது. ஒரு எறும்பு தொலைநோக்கியை வச்சு பார்த்துட்டு சொல்லுது, ஆஹா அங்கே நிறைய வெள்ளைக்கட்டிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு வா சென்று பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுது. இன்னொரு எறும்பு சரி நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகுது. அங்கே போனோடனே பார்த்தா நிறைய வெள்ளைக்கட்டிகள் இருக்குது. எவ்வளவு வெள்ளைக்கட்டிகள் பார்த்தாயா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுவும் ஆம் நண்பா, நாம் ஒவ்வொன்றா எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது எதிர்க்க அவருடைய நண்பர்களை பார்க்குறாங்க. அப்போது நண்பர்களே அங்கே செல்லுங்கள், நிறைய வெள்ளைக்கட்டிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு அந்த எறும்புகளும் நன்றி நண்பா, நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரியான கூற்றுக்கு மட்டும் டிக் செய்கிறோம். பறவைகளுக்கு மழைநீர் தேவையில்லை, அது தவறு. மழைநீர் தேவை. மழை நீரை சேமிக்க வேண்டும், அப்போ அது சரியான கூற்று. அப்போ அதுக்கு டிக் பண்ணுறோம். மழை நீரும் ஒரு செல்வமே, அதுவும் சரிதான், டிக் அடிக்கிறோம். மழை நீர் உழவுக்கு பயன்படாது, அது தவறு. நான் நீரை வீணாக்க மாட்டேன், அது சரியானது. அப்போ டிக் அடிக்கிறோம். அடுத்து படித்தல் படிக்கட்டு. நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகள் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு நிமிடம் முடியும் போது எத்தனை வார்த்தைகள் அப்படின்னு நம்ம இங்கே எண்ணி எழுதிக்கிறோம். சிந்திப்போம், விடையளிப்போம். குணாவின் பாட்டி வீடு பனையூரில் உள்ளது. குணா பாட்டி வீட்டிற்கு செல்ல மாலை 5 மணிக்கு பேருந்து நிலையம் சென்றான். ஆனால் குணா பாட்டி வீட்டிற்கு செல்லாமல் தன் வீட்டிற்கே திரும்பி விட்டான். ஏன் அப்படின்னா, இங்கே பேருந்து புறப்படும் நேரம். குணா போனால், ஆனால் மேட்டூர் காலை 7 மணிக்கு வண்டி, காவனூருக்கு காலை 8 மணி, சின்னப்பாளையம் மாலை 3 மணி, பனையூருக்கு மாலை 4 மணி. அவன் போனது மாலை 5 மணிக்கு போனான். 5 மணிக்கு போனால் ஏதாவது பேருந்து இருக்குமா? அங்கே எந்த பேருந்துமே இருக்காது, ஏன்னா 4 மணிக்கே போயிடும். அப்போது பாட்டி வீட்டுக்கு செல்ல பேருந்து இல்லை, அதுவும் சரிதான். உரிய நேரத்துக்கு பேருந்து நிலையம் செல்லவில்லை, இது எழுதினாலும் சரிதான். ரெண்டுமே சரியாக இருக்கும். இதுக்கு உரிய நேரத்துக்கு அவன் பேருந்து நிலையம் செல்லலை, அதனால் அவன் பாட்டி வீட்டுக்கு போகல. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, அப்போது அந்த நேரத்துக்கு அவன் போனது 5 மணி, 4 மணிக்கே அவனுடைய பேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு அங்கே எந்த பேருந்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விடை தேடவா விளையாடவா. கேள் கோல். அப்போ தேலுக்கு தோல். சேரு சோறு. தேடு தோடு. கேடு கோடு. அடுத்தது ஒரே வண்ண கட்டங்களுக்கு ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புகிறோம். ஒரே வண்ணத்தில் இருக்கிற கட்டம் இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ இது சொட்டு. சொட்டு. இங்கே மொட்டு. டூ எழுத்து வருது. தோரணம் பச்சை நிறத்தில் இருக்குது. அப்போ அதே மாதிரி இருக்கிறது இங்கே மோதிரம். சோளம் கோலம். போட்டி பாட்டி. அலையோசை குயிலோசை. அதே மாதிரி இங்கே ஒரே சொல்ல கொண்டு நிரப்புகிறோம். தன் பையிலிருந்து அரை அடி அளவுகோலை எடுத்தால் மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால் எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பூனை 2 பூனை, திண்ணையில் 2 பூனை. இது பூனை தான் எழுதணும்னு இல்லை, பூனை, நாய், கோழி, முயல், நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள் ஏதாச்சும் இங்கே எழுதிக்கலாம். நம்ம கோழின்னு போட்டோன்னா கோழி, 2 கோழி, திண்ணையில் 2 கோழி. அதே நாய் போட்டால் நாய், 2 நாய், திண்ணையில் 2 நாய். முயல் போட்டோன்னா முயல், 2 முயல், திண்ணையில் 2 முயல். அடுத்து சிட்டு அவங்க நண்பருக்கு கடிதம் எழுதுகிறா. அதே மாதிரி நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புள்ள தோழன் அல்லது தோழி. தோழனா அந்த தோழனுக்கு, தோழியாக இருந்தால் தோழிக்கு. நீ நன்றாக இருக்கிறாயா? நான் இங்கு நலம். புதிய ஊர் மற்றும் பள்ளி உனக்கு பிடித்துள்ளதா?
திருவிழாவுக்கு நீ வர வேண்டும். நீ மீண்டும் செல்லும்பொழுது நானும் உன்னுடன் வருகிறேன். புதிய ஊரை சுற்றி பார்க்கலாம். அடுத்தது மாதத் தேர்வு. இந்த அட்டவணையில் இருந்து தான் நம்ம விடையளிக்க போகிறோம். முதல்ல இருக்கிறது வந்து படத்திற்கான தொடரை வட்டமிடுக. இங்கே முதல்ல இருக்கிறது வந்து கோட்டையில் யானை. கோட்டையில் யானை தான் முதல்ல. ரெண்டாவது வந்து தட்டில் சோறு ரெண்டாவது. அடுத்து வந்து முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள 3 சொற்கள். இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற 3 சொற்கள் எது அப்படின்னு எழுதுகிறோம். கோழி, கோலம், கோடு, இல்லை கோட்டையில் போர் வீரன். இங்கே 4 வார்த்தைகள் இருக்குது. நாம் இதிலிருந்து ஏதாவது 3 வார்த்தைகள் எடுத்து எழுதிக்கிறோம். கோழி, கோலம், கோடு. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொற்கள். அடுத்து வந்து எறும்புடன் தொடர்புடைய சொற்களை வந்து இந்த அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதுகிறோம். இதில் வந்து எறும்போடு தொடர்புடைய சொற்கள் எதுன்னா மிட்டாய், வெல்லம், வரிசை, சேமிப்பு. இதெல்லாம் எறும்போடு தொடர்புடைய சொற்கள். அடுத்த அட்டவணை இங்கே இருக்குது. இந்த அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதுகிறோம். அட்டவணையில் உள்ள சொல் தொகுப்பை வட்டமிடுக. இதில் இருக்கிற சொல் தொகுப்பு வந்து தோட்டம், பட்டம் அப்படின்றதான் இங்கே இருக்குது. தோட்டம், பட்டம். கடற்கரை, படகு. கடற்கரை இருக்குது, ஆனால் படகுன்ற வார்த்தை இதில் இல்லை. கப்பல், உப்பு. கப்பல் இருக்குது, ஆனால் உப்புன்ற வார்த்தை இதில் இல்லை. அப்போ இதில் இருக்கிறது வந்து தோட்டமும் பட்டமும் மட்டும்தான். அடுத்து கீழ்காணும் அமைப்பில் உள்ள தொடர்களை எடுத்து எழுதுகிறேன். இதில் வந்து தென்னை மரத்தில் தேங்காய், அதாவது குறில் நெடில் சேர்ந்து வருது. அப்போ அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதுகிறோம். பெட்டியில் பேரீச்சை. அதே மாதிரி தெருவில் தேர். குறிலும் ஒரு நெடிலும் வர மாதிரி எடுத்து எழுதுகிறோம் வார்த்தை. தமிழ் மாதம் இடம்பெறும் தொடர். தமிழ் மாதம் இருக்கிற தொடர் வந்து தை. தை தானே தமிழ் மாதம். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற தொடர் எடுத்து எழுதுகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அடுத்தது வந்து ஒரு விளம்பரம். இது வந்து குழந்தை உலகம். பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மையுடைய விலைகள். அப்புறம் வந்து வாரி வாரி. இது வந்து கடை திருப்பு விழா 8/3/2025. விற்பனை நேரம் வந்து காலை 10 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். குறைவான விலை, நிறைவான தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா விளம்பரத்தை படித்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விலைப்பட்டியல் தான். புத்தக பட்டியல் இல்லை, உணவு வகை இல்லை, பொம்மைகள் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய விலைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ விலைப்பட்டியலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரே விலையில் உள்ள பொருள்கள் எவை? ஒரே விலையில் இருக்கிற பொருள் வந்து இங்கே 50 ரூபாய், இதுவும் 50 ரூபாய். அது என்ன பொருள்? கரடி பொம்மையும் தலையாட்டும் பொம்மையும் தான் ஒரே விலையில் இருக்கிற பொருள். விளம்பரத்தில் இடம்பெறாத தகவல். இடம்பெறாத தகவல் எதுனா விற்பனை நேரம், திறப்பு விழா நாள். விற்பனை நேரம் கொடுத்தாச்சு, காலை 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அப்போ விற்பனை நேரம் இருக்குது. திறப்பு விழா நாள். திறப்பு விழாவும் இங்கே சொல்லிட்டாங்க 8/3/2025. அப்போ இதில் இல்லாதது எது அப்படின்னா கடை விடுமுறை நாள் தான். விடுமுறை நாள் தான் இந்த விளம்பரத்தில் இடம்பெறாத தகவல். சரி. முகிலன் நாய் பொம்மை வாங்க நினைத்தான். அகிலனும் கபிலனும் குதிரை பொம்மை வாங்க நினைத்தனர். குழந்தைகள் உலகம் கடையில் இவர்களில் யார் பொம்மை வாங்கியிருப்பர்? இப்போ முகிலன் வாங்க நினச்சது நாய் பொம்மை, அகிலனும் கபிலனும் வாங்க நினச்சது குதிரை பொம்மை. யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா முகிலன். ஏன்னா இதில் வந்து குதிரை பொம்மையே இல்லை, நாய் பொம்மை மட்டும்தான் இருக்குது. அப்போ நாய் பொம்மை மட்டும்தான் வாங்க முடியும், குதிரை பொம்மை வாங்க முடியாது. இப்போ நாய் பொம்மை வாங்க நினச்சது வந்து முகிலன். அப்போ முகிலன் நினச்சி தான் வாங்கியிருக்க முடியும். கடை திறக்கும் நேரம். கடை திறக்கும் நேரம் வந்து காலை 10 மணி. காலைல 10 மணி வரையிலிருந்து இருந்து இரவு 8 மணி வரைக்கும் கடை இருக்கும். இப்போ கடை திறக்கும் நேரம் வந்து காலை 10 மணி அப்படின்றது தான் சரியானது. நன்றி.